ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு. அவருக்கு நிறைய சொத்துகள், வயல்வெளிகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் அவருக்கு ஒரு அன்னதான சத்திரம் கட்டணும் அப்படிங்கிற ஆசை மனசுல இருந்துட்டே இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அன்னதான சத்திரங்கள் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பிரயாணப்பட்டு போறவங்க, ஞானிகள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காகவும், ஏழை எளிய மக்களுக்கு, உடல் பலகீனமானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காகவும் சத்திரங்கள் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சத்திரத்தை இவரும் தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து தனக்கு வர வருமானத்தை எல்லாம் அதுல போட்டு கட்டுறாரு. நல்ல பெரிய சத்திரமா இருக்கு. கிட்டத்தட்ட 2000-3000 பேர் அந்த சத்திரத்துல ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்டு போறாங்க. இப்ப அந்த காலத்துல வென்டிலேஷன்லாம் இருக்காது இல்லையா? அதனால இந்த மாதிரியான சத்திரங்கள்ல திறந்த வெளியில வச்சுதான் உணவு சமைப்பாங்க. இப்படி ஒரு நாள் உணவு சமைச்சிட்டு இருக்கும்போது ஆகாயத்துல ஒரு கருடன் ஒரு பாம்பை தூக்கிட்டு போகுது. அந்த பாம்பு கருடனுடைய கால்களால நெறிப்படுறதுனால தன்னுடைய வாயில இருக்கிற விஷயத்தை கக்குற ஒரு நிலைமையில இருக்கு. ஆனாலும் கீழே சமையல் நடந்துட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அந்த பாம்பு தன்னைத்தானே கட்டுப்படுத்துது. அது எல்லாத்தையும் மீறி ஒரு துளி விஷம் சமையல் பதார்த்தத்தின் மேல விழுந்துருது. ஒரு பதார்த்தத்துல ஒரு துளி விஷம் கலந்தாலும் அந்த பதார்த்தம் விஷம் தான் இல்லையா? அதனால முதல் பந்தியில அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்ட அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 300 பேர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்ததும் அந்த சத்திர உரிமையாளருக்கு மிகுந்த மன கஷ்டம் உண்டாயிருது. நம்ம எவ்வளவோ கவனமா சமைச்சும் இப்படி ஆயிருச்சே, நல்லது பண்ணணும்னு நினைச்சும் இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி அவர் மிகுந்த மன கஷ்டத்தோட கொஞ்ச நாள் அந்த சத்திரத்தை பூட்டி வச்சிடறாரு. இப்ப இந்த இறந்து போன 200-300 பேரும் யமலோகத்துக்கு போறாங்க. அந்த யமலோகத்துல சித்திரகுப்தனும் யமதர்மராஜாவும் உட்கார்ந்து அவங்களுடைய பாவ கணக்கை தீக்கணும். அப்ப சித்திரகுப்தன் யமதர்மராஜா கிட்ட கேட்கிறாரு, இதோ இந்த 300 பேர் இறந்து போனதுக்கும் அந்த சாப்பாடு தான் காரணம். அப்படி இருக்கும்போது இந்த பாவ கணக்கை யார் தலையில எழுதுறது? இறந்து போன இவங்க தலையில எழுதுறதா, சாப்பாடு போட்டு அந்த சத்திர உரிமையாளருடைய தலையில எழுதுறதா, அப்படி இல்லைன்னா அந்த விஷம் கலக்க காரணமான பாம்பு மேலேயோ அல்லது அந்த பாம்பை தூக்கிட்டு போன கருடன் மேலேயோ எழுதுறதா, யார் மேல இந்த கணக்கு எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. யமதர்மராஜா சித்திரகுப்தன் சொல்றாரு, நீ கொஞ்ச நாள் பொறுமையாயிரு, இன்னும் சில நாட்கள் போகட்டும், நான் உனக்கு வந்து இந்த பாவ கணக்கை யார் மேல எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாரு. சித்திரகுப்தனும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பணக்காரர் என்ன பண்றாரு, இதுக்கு அப்புறத்துல இருந்து சமையல் பதார்த்தத்தை முதல்ல தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அன்னதானம் கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தனக்கு தானே ஏதாவது முதல்ல பாதிப்பு வரும், வேற யாரும் பாதிப்படைய கூடாது இல்லையா? அடுத்த ஒரு முறை எந்த தவறும் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. இப்ப சத்திரம் திறக்கப்படுது. மறுபடியும் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல பழையபடி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இடையில சித்திரகுப்தன் அப்பப்போ யமதர்மராஜா கிட்ட வந்து கேட்பாரு, இந்த கணக்கை யார் மேல எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. யமதர்மராஜா அதை ரொம்ப நாள் நிலுவையிலேயே அந்த கணக்கை வச்சிருப்பாரு. இப்போ இப்படியே 2 வருஷம் 3 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. ஒரு நாள் ஒரு 10-20 ஞானிகள் அந்த ஊருக்கு புதுசா வர்றாங்க. ஒரு கோயில் வாசல்ல இலந்த பழம் வித்துட்டு இருக்கிற ஒரு பாட்டி கிட்ட போய், இந்த ஊர்ல ஏதாவது உணவு சத்திரம் இருக்கா, நல்ல சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உணவு சத்திரம் இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அந்த பாட்டி யோசிச்சு பார்த்துட்டு, ஒரு சத்திரம் இருக்கு, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லி ஒரு வழியை காட்டி, இந்த வழியா நீங்க கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவாரு, அந்த சத்திரம் ரொம்ப பெருசா இருக்கும், நீங்க அங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஞானி அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு திரும்ப போயிட்டு இருக்கும்போது அதுல கடைசி ஞானியை கூப்பிட்டு இந்த பாட்டி சொல்றாங்க, நீங்க போறீங்க, திரும்பி வருவீங்களான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஞானி, எதுக்காக பாட்டி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அந்த சம்பவத்தை அவங்க சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த ஞானி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவர் அந்த சத்திரத்தை நோக்கி அந்த பாதையிலேயே போறாரு. இப்ப யமலோகத்துல யமதர்மராஜா என்ன பண்றாரு, சித்திரகுப்தனை வேகமா கூப்பிட்டு அனுப்பி இவ்வளவு நாள் இந்த 300 பேருடைய மரணத்துக்கு காரணமான பாவ கணக்கை யார் மேல எழுதுறது நீ கேட்டுட்டே இருந்த இல்லையா, அதை இந்த கீழே உட்கார்ந்துருக்கிற இந்த பாட்டியோட தலைமையில எழுது அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு காலத்துல யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்ப திருப்பி நம்ம குத்தி காட்டக்கூடாது. அதே மாதிரி ஒரு தவறு நடந்தது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எதனால அது நடந்ததுன்னு கொஞ்சம் கூட ஆராய்ச்சி பண்ணாம ஒருத்தர் மேல பழி சுமத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. இப்போ இந்த கத்தியை அப்படியே திருப்பி பிடிச்சு இன்னொரு அர்த்தமும் எடுக்கலாம். இப்போ நம்ம செய்யாத தப்புக்காக நம்மள ஒருத்தர் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாவம் நம்மள சாராது, நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குற்றம் சாட்டினவங்க மேலதான் அந்த பாவம் சாரும். சோ இந்த நினைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மள யாராவது ஒருத்தர் குறை சொல்லும்போது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 2 அர்த்தத்திலையுமே இந்த கதையை நீங்க எடுத்துக்கலாம். Download Moj.